ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிஜிஇ நடக்க போகுது. ஸோ டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ டோக்கன்ஸ் வந்து அவங்க ஏர்ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கிளைம் பிளான் வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேட் எல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணி அப்புறம் கிளைம் பிளான் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டோக்கன் பேலன்ஸ் வந்து பார்க்கலாம் இதில். ஸோ ஆல்ரெடி இந்த பேலன்ஸ் வந்து 10x மல்டிப்ளை ஆயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு 100 டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 1000 ஆயிருக்கும். ஸோ இன்கேஸ் எல்லாருக்கிட்டே ஒரு மினிமம் ஒரு 500 டோக்கன்ஸ் இருந்திருக்கும். அது நீங்கள் கேவிசி அப்புறமா அந்த டாஸ்க்லாம் பண்ணியிருந்தாலே ஒரு 500 டோக்கன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 500 டோக்கன்ஸ் வந்து அப்படியே 10x மல்டிப்ளை இருக்கும். ஒரு 5000 டோக்கன்ஸாக காட்டும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற எல்லா பெட்ஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம எக்கச்சக்க இம்பார்ட்டன்ட் ஏர் ட்ராப்ஸ் அப்புறம் ஃப்ரீ மைன்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீம் 5 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லிஸ்ட்டாக போகுது. அப்புறம் கிராஸ் மைனிங் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் இப்போ போச்சு, அது எண்ட் ஆக போகுது. அதெல்லாம் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளைம் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அந்த கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து கூட்டின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்கி வேட் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் டெவலப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்கி வேட் எக்ஸ்டென்ஷன் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு க்ரோம் பார்த்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆயிரும். அப்புறமா அந்த ஸ்டார்கி வேட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் எ வேலட் இல்லைனா கெட் ஏ நியூ வேலட்னு இருக்கும். ஸோ அந்த கெட் ஏ நியூ வேலட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் கிட்ட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் எதுவும் இல்லைனா நீங்கள் வந்து மொபைலில் பண்ணுறதா இருந்தால் மைசஸ் ப்ரௌசர் கிவி ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதான் எக்ஸ்டென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்டார்கி வேலட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரியேட் நியூ வேலட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களை அக்கௌண்ட் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தந்துக்கலாம். ஜஸ்ட் உங்களோட வேலட்டோட நேம் மட்டும்தான் அது. ஸோ அக்கௌண்ட் நேம் தந்துட்டு பாஸ்வேர்டு வந்து க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ மினிமம் 9 கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வச்சிருக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு உங்கள் வேலட் வந்து பேக்கப் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்ப்ளிட் கீ ரிகவரி அப்புறமா சீக்ரெட் ஃப்ரேஸ் ரிகவரி. ஸோ சீக்ரெட் ஃபேஸ் ரிகவரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ் வரும். சீக்ரெட் ஃபேஸ் ஜஸ்ட் தான் 12 வேர்ட்ஸ் தான். ஸோ 12 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் தொலைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப்பே கிடைக்காது. ஸோ உங்கள் வேலட் வந்து எதாவது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது டியூ டு ஏதாவது இஷ்யூஸ்னால நீங்கள் வந்து உங்கள் வேலட்டை லாக் அவுட் எதாவது பண்ணிட்டீங்கன்னா இந்த 12 வேர்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் உங்கள் வேலட்டை வந்து நீங்கள் லாகினே பண்ண முடியும். அதுக்கு அந்த வேலட்டுக்கு தான் நம்ம ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறமா அந்த 12 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அது வந்து வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த 12 வேர்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு 3 வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு நம்பர் காட்டும். ஸோ செகண்ட் வேர்டு என்ன, அப்புறம் ஃபோர்த் வேர்டு என்ன, சிக்ஸ்த் வேர்டு என்னன்னு காட்டும். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடணும். ஸோ உள்ள வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சுப்ராக்காக இவங்க செப்பரேட்டாக இன்டிகிரேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிற வேலட் இது. அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களால் சுப்ரா டோக்கன் கூட பார்க்க முடியும் அந்த வேலட்டில். டெஸ்ட் நெட்டில் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து டிக் மார்க் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் ஸ்டார்கி வேலட். ஸோ வேலட் வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சுப்ரா அந்த நம்மளோட அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கனெக்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாப் போகும். அந்த கனெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ உங்களோட வேட் அட்ரஸ் வந்து இடத்துல காட்டும். ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ராங் வேட்டுன்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் வேட் அட்ரஸ் இருக்கும். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 டேஸ் மட்டும் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த 12 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் நீங்கள் கிளைம் பிளான் வந்து 2 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 மந்த்ஸ் கிளைம் பிளான். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 மந்த்ஸ் கிளைம் பிளான். ஸோ இந்த 15 மந்த்ஸ் கிளைம் பிளான்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த 15 உங்களோட டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான்லேயும் ஸ்டார்டிங் வந்து 10% தான் அவங்க டிஜியில் வந்து தந்துடுவாங்க. இப்போ எங்கிட்ட 10,000 டோக்கன்ஸ் இருக்கா. இந்த 10,000 டோக்கன்ஸில் ஒரு 10%னா 1000 டோக்கன் வந்து எனக்கு டிஜியில் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் இவங்க லான்ச் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட்டை லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து 10% 1000 டோக்கன்ஸ் லிஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு தந்துடுவாங்க 1000 டோக்கன்ஸ். மிச்சக்கிற 90% டோக்கன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட் 15 மந்த் பிளான். ஸோ பிளான் 1ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 மந்த்ஸும் நம்ம டோக்கன்ஸ் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக போகணும்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த 15 மந்த்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த 90% டோக்கன்ஸ் வரும். மிச்சம் 9000 டோக்கன்ஸும். ஆனால் நீங்கள் இப்போ ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோடு வேலிடேட்டர்ஸ் கிட்ட நம்ம இதை சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 15 மந்த்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கிற அந்த 90% டோக்கன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மந்த்ஸ் பிளான். ஸோ 30 மந்த்ஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் எதுவும் கிடைக்காது அந்த 30 மந்த்ஸுக்கும். 15 மந்த்ஸ் பிளானில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்தம் 90% டோக்கன்ஸும் 15 மந்த்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஆனால் 90% ஃபுல்லாக அன்லாக் ஆயிரும். 9000 டோக்கன்ஸும் 90% டோக்கன்ஸ் உங்களுக்கு வந்து 15 மந்த்ஸ் கழிச்சு மொத்தமாக அன்லாக் ஆயிரும். 10% ஸ்டார்டிங்கில் கிடைக்கும்.
இந்த 30 மந்த்ஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து 3% கிடைக்கும். ஆனால் 30 மந்த்ஸ் கிடைக்கும் அது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக 30 மந்த்ஸில் உங்களுக்கு லைக் ஃபுல் டோக்கன்ஸ் எல்லாம் கிடச்சிடும். ஆனால் ரிவார்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து லைக் 15 மந்த்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லைக் நோட் வேலிடேட்டர்ஸ்க்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேக் பண்ணால் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் லைக் மந்த்லி டோக்கன்ஸ் எதுவும் கிடைக்காது. ஆனால் இன்சைட் 30 மந்த்ஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி டோக்கன்ஸ் கிடைக்கும், ஆனால் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50 மந்த்ஸ் பிளான். ஏன்னா 30 மந்த்ஸ் பிளான் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸும் கிடைக்காது, 30 மந்த்ஸ் ஆகும் லைக் மொத்த டோக்கன்ஸ் வரதுக்கு. ஆனால் 15 மந்த்ஸ் உங்களுக்கு பாதி டோக்கன்ஸ் வந்துடும். லைக் ஆனால் 15 மந்த்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா 15 மந்த்ஸில் ஃபுல் டோக்கன்ஸ் கிடச்சிரும். அது அட் த சேம் டைம் 15 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். லைக் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட டோக்கன்ஸோட அதிகமாக கிடச்சாலும் அங்கேயும் நம்மளுக்கு வந்து லைக் இந்த லைக் அதிகமாக கிடைக்காது. லைக் 50% 30% அந்த மாதிரி கிடச்சா கூட போதும். நம்ம வந்து லைக் அந்த ப்ராஃபிட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 30 மந்த்ஸ் நீங்கள் லைக் போனீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே லைக் ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து குறையலாம், இல்லை இன்க்ரீஸ் கூட ஆகலாம். லைக் ஆனால் மேக்ஸிமம் ஏர்ட்ராப் தர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லைக் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரைஸ் வந்து லைக் கம்மியாக தான் ஆகும். அது 50 மந்த்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் அதை வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்டேட் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வேணால் பிளான் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நான் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 மந்த்ஸ் பிளான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைக் அதான் உங்களுக்கு லைக் அதிக ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னும் யாராவது பண்ணலாம் கூடிய சீக்கிரம் பண்ணிக்கோங்க, ஏன்னா எண்ட் ஆக போகுது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் வாட்சிங் வீடியோ நண்பா.